அண்ணன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? போடி. ஆமா, சாரிம்மா. நான் ஏதோ குழப்பத்துல இப்படி யோசிச்சுட்டேன். என்ன சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் இனிமே இருக்கவே வேண்டான்னு நினைச்சேன். என்னடி பேசுற? நீ எங்களை விட்டு போயிட்டா நாங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்ச? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் தாங்கி பண்ணாடி. நானும் வரேன், வாடி. வா, செத்து போயிடலாம், செத்து போயிடலாம், வா. ஆமா ஆமா, ப்ளீஸ்மா, சாரிம்மா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிம்மா. ஏண்டி இப்படி தேவையில்லாம யோசிச்சு நீ ரொம்ப குழம்பி போற? உனக்காக நான் இல்ல, அப்பா இல்ல. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க கூட நிக்க மாட்டோமாடி. நீ பண்ண காரியம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்ச? எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. நீ மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு தானா? இத பாரு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அந்த மனுஷன் தாங்கி பாராடி. கொஞ்சமாவது யோசிச்சியா தானா? இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்து தொலையாத, புரியுதா? நான் இதுக்கு மேல என்னதானா சொல்ல முடியும்? என் பொண்ணுங்களுக்காக தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நானும் இருக்க மாட்டேன்டி. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது தானா. பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் தானா வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இங்க நின்னு பேசுறத யாராவது கேட்டு போறாங்க பெரியம்மா. அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் வரேன். கண்ணை தொடச்சுக்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. போ போ. பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா. அதான் தானா வந்துட்டால, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவ யாரால இப்படி பண்றான்னு எனக்கு தெரியும்.